என்னங்க நடக்குது ஊர்ல? காலையில பேப்பர் திருப்புனா, ஃபோன்ல நியூஸ் பார்த்தா, எல்லாமே ரத்தமும், சதையுமா பயமுறுத்துற செய்திகளாவே இருக்கு. இப்போ சேலத்துல நடந்திருக்கிற இந்த சம்பவம் நிஜமாவே ஒரு நிமிஷம் நம்மள உறைய வைக்குது. என்னதான் கோவம் இருந்தாலும், ஒரு மனுஷன் மேல பெட்ரோல் ஊத்தி எரிக்கிற அளவுக்கு ஒருத்தருக்கு துணிச்சல் எங்கிருந்து வருதுன்னே தெரியல. சேலத்துல நடந்த இந்த கொடுமையான செய்திய பத்தி தான் இப்போ எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனைன்னு சொல்லப்படுது. ஆனா இந்த பிரச்சனை இவ்வளோ பெரிய விபரீதத்துல முடியும்னு யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. பெட்ரோலை ஊத்தி கணவரை தூக்கத்திலேயே எரிச்சிருக்காங்க அந்த பொண்ணு. யோசிச்சு பாருங்களேன். பெட்ரோல் ஊத்துற அந்த ஒரு நிமிஷம் அந்த மனுஷன் எவ்வளவு பதறி இருப்பாரு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஓடி வந்து காப்பாத்த முயற்சி பண்ணியும் பலன் இல்லாம அந்த நபர் இப்போ உயிர் இழந்திருக்கிறாரு. கோபம் எல்லாருக்கும் வர்றதுதான். ஆனா அந்த ஒரு நிமிஷம் ஆத்திரம் இப்போ அந்த மனுஷனோட உயிரையே பறிச்சிருச்சு. பெட்ரோல் ஊத்துன அந்த பெண்ணோட வாழ்க்கையும் இப்ப ஜெயிலு, கோர்ட்டுன்னு சுத்தமா முடிஞ்சு போச்சு. தவறு செஞ்சவங்க கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சே ஆகணும். ஆனா இந்த சமூகம் ஏன் இவ்வளவு வன்முறையா மாறிட்டு இருக்கிறது தான் என்னோட கேள்வி. கணவன் மனைவிக்குள்ள 1000 சண்டை வரலாம். ஆனா அதுக்கு தீர்வு கொலை கிடையாது. சட்டம் இருக்கு, குடும்ப பெரியவங்க இருக்காங்க. ஏன் பேசி தீர்க்க கூடாதா? இப்போ அந்த பொண்ண போலீஸ் கைது செஞ்சு விசாரிச்சுட்டும் இருக்காங்க. பின்னணியில வேற ஏதாவது காரணம் இருக்கான்னு போக போக தான் தெரியும். ஆனா இந்த சம்பவம் சேலம் மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சியே உண்டாக்கியிருக்கு. இந்த துயரமான சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உறவுகளுக்குள்ள இருக்கிற விரிசலை தவிர்க்க நாம என்ன செய்யணும்? உங்க எண்ணங்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு முக்கிய செய்தியோட உங்களை சந்திக்கிறேன்.